ரகசியம் புக்கில் எழுத்தாளர் லீ புரோவர் அவரோட வாழ்க்கை அனுபவத்தை இதில் எழுதியிருப்பார். அதாவது எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை, ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு இடத்துல வரும் இல்லையா? அது அவருக்கு ஏற்பட்டிருக்குது. ஒரு குடும்பத்தில் அப்படி ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ என்ன செய்கிறாரு, நடந்து போயிட்டு இருக்கிறாரு ரோட்டில். அப்போ ரோட்டோரமாக ஒரு கல்லை பார்க்குறாரு. அந்த கல்லை பார்த்தோன்னே அந்த கல்லை எடுத்து தன்னோட பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு. இந்த கல்லை எப்பெல்லாம் நம்ம தொடரோமோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நன்றி செலுத்தணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி அதை கொண்டு போய் மேஜையில் வச்சிடுறாரு. இப்போ டெய்லி காலையில் அதை எடுத்து அவர் பாக்கெட்டில் போட்டுக்குவார். போடும்போது அவருக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக நன்றி செலுத்துவார். அதே மாதிரி பாக்கெட்டை நைட்டு கிளியர் பண்ணும்போது அதை எடுத்து வைக்கும்போது மறுபடி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வைப்பார். இப்படி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டு அந்த கல் கீழே விழும்போது பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, இது என்ன கல் அப்படின்னு. அப்போ அவரு இந்த சம்பவத்தை சொல்றாரு. இப்படி என் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு, ஒரு கல்லை தொட்டவுடனே நன்றி செலுத்திக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லியிருக்காரு, இந்த கல்லுக்கு பேரு நன்றி உணர்வு கல் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவரும் அந்த கல்லை பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இவரு சவுத் ஆப்பிரிக்காக்காரரு, அவர் அங்கே போயிடுறாரு. போயிட்டு 2 வாரம் கழிச்சு ஒரு மெயில் போட்டு விடுறாரு. அந்த மெயில்ல தன்னோட பையனுக்கு உடம்பு முடியல, அவனுக்கு ஒரு வினோதமான நோயில அகப்பட்டுட்டான், அவனுக்கு ஈரல் அலர்ச்சி நோய் மாதிரி ஒரு நோய், அவனை தேத்தணும்னா எனக்கு அந்த நன்றி உணர்வு கல் வேணும்னு கேட்குறாரு. உடனே இவர் போய் கொஞ்சம் நல்ல கல்லா ஒரு 3 கல் நீரோடையில போய் பிறக்கி எடுத்து அதை அனுப்பி விடுறாரு. அந்த கல்லை அனுப்பிவிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி ஒரு மெயில் வருது அவருக்கு. என் பையன் நல்லா தேறிட்டான், அந்த நன்றி உணர்வு கல் அற்புதமா வேலை செஞ்சுது. இப்போ என்னன்னா இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி நன்றி உணர்வுகள் நான் நிறைய பேருக்கு கொடுத்து அது $10 கொடுத்துட்டாராம் அந்த ஒரு கல்லை. அப்படி ஒரு 1000 கல்லை வித்து அதை அறக்கட்டளைக்கு சேவை பண்ண அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விஷயத்த எழுதியிருப்பாங்க. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த கல் விஷயம் இல்லை, அந்த நன்றி உணர்வு தான் விஷயம். நன்றி உணர்வு அதுக்கு கருவியாக அந்த கல் இருந்திருக்கு. நன்றி உணர்வு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அது ஒரு உயிரையும் காக்க வல்லது. அது எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து கொண்டு வருங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு அற்புதமான உதாரணம்.